Juicy, spark the happiness. Quench the thirst, natural. Something is wrong. நம்ம இங்க போயிடலாம் வேணும். Meenakshi Faculty of Pharmacy. Admissions open for B.Pharm. Apply now. கடகராசி நேயர்களே, ஆயில்ய நட்சத்திரம் கடகராசி, புனர்பூச நட்சத்திரம் கடகராசி, பூச நட்சத்திரம் கடகராசி. கடகராசின்னு சொல்லும்போதே எல்லாருக்குமே மனசுக்குள்ள ஒரு சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா மனசில் ஒரு, அதாவது என்ன சொல்ல போகிறாங்க, ஏற்கனவே நம்ம கதை நமக்கு தெரியும், அது வேறு விஷயம். இருந்தாலுமே அந்த கடகராசி அப்படின்னு சொல்லும்போது பட்ட வேதனைகளும் இன்னும் அப்பா சாமி போதுமுடா எனக்கு இந்த வாழ்க்கை அப்படிங்கிற அளவுக்குலாம் இருக்கிறவங்களாம் இருக்காங்க. போதுமுடா எனக்கு என்னப்பா இன்னும் அடி அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி வாங்கியாச்சு கடகராசிலாம். ஏதாவது நமக்கு ஒரு நல்ல வழி பிறக்குமா, ஏதாவது ஒரு நல்ல விஷயங்கள் இருக்குமா அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக இருக்கும், இல்லாமலாம் இருக்காது. ஆனால் என்ன, கடகராசி பொறுத்தளவுக்கு நான் இப்போவும் சொல்லுவேன், உங்களுக்கு வீட்லேயும் மரியாதை இல்லை, வெளியிலையும் உங்களுக்கு பிரச்சனை. வீட்டில் மரியாதை, என்னடா வேணும் உனக்கு, போடா போய் உட்கார போடா அப்படின்வாங்க. பெரியவங்களுக்கு சுத்தமாக மரியாதை கிடையாது. இப்போ கடகராசியில் இருக்கிற ஆயில்ய நட்சத்திரமாக இருந்தாலும் சரி, புனர்பூச நட்சத்திரம், பூச நட்சத்திரம், கடகராசி மரியாதையே கிடையாது. என்ன வேணும் உனக்கு, இவன் எப்போ பாரு ஏதாவது தந்துடும், போடா போய் போகிற வேலையே இல்லைடா இவனுக்கு அப்படின்வான். பாவங்க. ஆனால் அந்த கடகராசிக்காரர் ரொம்ப அவங்க நொந்து போயிருக்காங்க எல்லா விஷயத்துலையுமே. வாழ்க்கையிலையும் நொந்து போயிட்டாங்க, வேலையிலையும் நொந்து போயிட்டாங்க, வெளிநாட்டில் இருக்கிறவனும் நொந்து போயிருக்கான், நிம்மதி இல்லாமல் இருக்கானுங்க. இந்த கடகராசி பொறுத்தளவுக்கு, கடகராசினால இப்போ எனக்கு கடகராசியை வேணாங்க, இந்த ராசியை வேணாங்க, எனக்கு வேறு ஏதாவது ராசி சொல்லி விடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க சில பேர் காமெடியாக. சரி, ஏன்னா அந்த மாதிரிலாம் இருக்காங்க. ஏன்னா உணவு, அதாவது இவங்களுடைய பலன்கள், ஜென்மராசி பலன்கள், கடகராசியுடைய ஜென்மராசி பலன்கள் அப்படின்னு சொல்லும்போது உணர்வு பூர்வமாகவும் ஆன்மீக பாசமும் கொண்டவர்கள். இதெல்லாம் அவங்களுக்கு உண்டு, இல்லைன்னு சொல்ல முடியாது. சகஜமாக குடும்பத்திற்காக வாழும் ராசி. உண்டா இல்லையா? சகஜமாக குடும்பத்துக்காக வாழக்கூடிய ராசி நீங்கள். நம்ம குடும்பம், நம்ம பேரன் பேத்தி, நம்ம குடும்பம், நம்ம குடும்பத்துக்காக வாழக்கூடிய ராசி. மனம் மென்மையானது, இவங்களுக்கு மனம் மென்மையான மனம். ஆனால் காயம், ஆனால் மறக்க முடியாதவர்கள் அப்படின்னு சொல்லலாம். மனசில் ஏற்பட்ட காயம், மறக்க முடியாத விஷயங்கள்லாம் நெஞ்சில் சுமந்துன்னு இருக்காங்க. உண்டா இல்லையா? எவ்வளோ ஏமாற்றங்களை சந்திச்சிருக்கீங்க, எவ்வளோ நம்பிக்கை துரோகங்களை சந்திச்சிருக்கீங்க. அதாவது சில பேர் நல்லா வசதியாக இருக்கிறவங்களுக்குலாம் அதெல்லாம் பிரச்சனை இல்லைங்க. வசதியாக இருக்கு, நீங்கள் இன்னொரு விஷயமும் சொல்ல, வசதியாக இருக்கீங்கன்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா. வசதியாக இருந்தால் மட்டும் உனக்கு நிம்மதி இருக்கா? வசதியாக இருந்தால் மட்டும் உனக்கு காசு பணம், காரு, போகிறதுக்கு ஒரு காரு, வரத்துக்கு ஒரு கார் இருந்தால் மட்டும் உனக்கு நிம்மதியாக இருக்கா? உன்னையே தலையில் தட்டி தானே வேலை வாங்குறாங்க. வீட்டில் உனக்கு சொந்த வீட்டில் உனக்கு மரியாதை இருக்கா? உன்னை தலையில் தட்டி தான் வேலையை வாங்குறாங்க. போய் உட்காரு போ, சும்மா நீ பண்ண வரைக்கும் போதும், நீ கீழ்ச்சி வரைக்கும் போதும் சொல்கிறாங்களா இல்லையா? அது உங்களுக்கு தான் தெரியும், உண்டா இல்லையாங்கிறது. சில பேர் சொல்லிக்க வெளியில் கௌரவமாக இருந்துப்பாங்க, ஆனால் உள்ளுக்குள்ளே எவ்வளோ வேதனை இருக்குங்கிறது அவனுக்கு தான் தெரியும். அதே போல் கடகராசிக்காரர்கள் தீவிரமான பாசமான உறவு தேடுபவர்கள். மனதை நெகிழச் செய்யும் பாசம் உங்கள் பலம். உண்டா? மனதை நெகிழ வைக்கும் பாசம் அந்த அளவுக்கு இருக்கக்கூடியவர்கள். ஆனால் அது பாசமே சில சமயங்களில் ஆபத்தாக முடியும். பாசமே சில சமயம் ஆபத்தாக முடியும், ஞாபகம் வச்சுக்கோங்க. பணம் வந்துவிடும், ஆனால் சேமிக்க தெரியாது. எங்கே காசு வருது, சில பேர் நல்லா பணக்காரனாக இருப்பான், எங்கே காசு வருது எங்கே காசு போகுதுன்னு தெரியாது. அவன் காசை எவனோ சாப்பிடுவான், அதெல்லாம் தெரியாது. எவனோ உண்மையாக உழைக்கிறான்னு வச்சுக்கோங்களேன், அவனை போய் அடிக்கிறது, இதுதான் இவனுக்கு தெரிஞ்சது. அவன் காசை எவனோ சாப்பிட்டு போவான், அதெல்லாம் அவனுக்கு தெரியாது. இதெல்லாம் நடக்கிறது. தாயாருக்கு செலவு செய்வது வழக்கம், அம்மாவுக்கு செலவு பண்ணுவாங்க. அதே போல் மற்ற யாருக்கா மருந்து மாத்திரை வாங்கி கொடுக்கறது, உடல்நிலை சரியில்லைன்னா செய்கிறது, இதெல்லாமே உண்டு. சொத்து முதலியவற்றில் முதலீடு செய்வார்கள். இதிலெல்லாம் அவங்கள கெட்டிகாரத்தனம் ஜாஸ்தி. இங்கே சொத்து வாங்கலாமா, அங்கே சொத்து வாங்கலாமா, அங்கே வீடு வாங்கலாமா, இங்கே மாளிகை வாங்கலாமா அப்படிங்கிறதுலாம் நிறைய உண்டு, அதெல்லாம் வாங்குவாங்க. பணத்துக்கு வேலை செய்வதில்லை, ஆனால் ஆன்மீக நிறைவு தேடுவார்கள். பணத்துக்காக வேலை செய்ய மாட்டாங்க, ஆன்மீக நிறைவு தேடுவார்கள். ஆன்மீகம் சம்மந்தப்பட்டது, கோவில் சம்மந்தப்பட்டதெல்லாம் நிறையா செய்வாங்க, எல்லாம் பண்ணுவாங்க. ஆனால் யாருக்கா அன்னதானம் பண்ண சொல்லுங்கள், சில பேருக்கு மனசு வராது, சில பேர் பண்ணுவாங்க. அந்த மாதிரிலாம் உண்டு. வேலை, இவங்களுடைய வேலையெல்லாம் எப்படி இருக்குன்னா, மருத்துவம் சார்ந்த வேலைகள் நிறைய பேர் இருப்பாங்க. டாக்டராக இருப்பாங்க, MBBS, FICRS என்னென்னமோ சொல்கிறாங்களே, லண்டன், அமெரிக்கா போட்டுப்பாங்க. நர்சிங்கில் இருக்கிறவங்களாம் அந்த கடகராசியில் இருக்கக்கூடிய செவிலியர்கள்லாம் சொல்கிறாங்களே, நல்லா அமோகமாக இருப்பாங்க. அதே போல் கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங், இதில் ஐடி, இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ஒர்க் பண்ணுறவங்களாம், ஆண் பெண் எல்லாம் நிறைய நல்ல ஒரு இதெல்லாம் இந்த வேலையிலெல்லாம் இருப்பாங்க. சமையல், ஆன்மீகம், உணவு தொடர்பான தொழில்கள் எல்லாம் இருப்பாங்க. வெற்றி தரும்.
வேலையில் மனநிலை அடிக்கடி மாறும். வேலை செஞ்சுக்கிட்டே தான் இருப்பாங்க. இந்த வேலையை செய்யலாமா, இல்லை லேசாக அவனை கொஞ்சம் பயமுறுத்தி பார்க்கலாமாங்கிற எண்ணம் வரும். நம்ம நல்லா வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கோம், நம்மளை விட்டால் வேறு ஆள் கிடையாது, லேசாக மேனேஜரை கொஞ்சம் சீண்டி பார்ப்போமான்னு சீண்டி பார்ப்பான். சார் நான் வேலையை விட்டு போகலான்னு இருக்கேன் சார், நான் ரெசிக்னேஷன் பண்ணலான்னு இருக்கேன் சார், ரிசைன் பண்ணலான்னு இருக்கேன் சார், என்னோட ரெசிக்னேஷன் லெட்டர் எடுத்துக்கோங்க சார்னுவான். அப்பா ராஜா நீ கொடுத்துட்டு போன்னு தான் சொல்லானே தவிர ஒன்று வச்சுக்க மாட்டான். அதனால் கவனமாக இருங்க. தாய் பாசம் மிகுந்த ராசி. அம்மாவுடைய ராசி அதிகமாக இருக்கும். தாயின் ஆசீர்வாதம் மிக முக்கியம். கணவன் மனைவியுடன் அதாவது வந்து பார்த்தீங்கன்னா குடும்பம், கணவன் மனைவி எல்லாம் சந்தோஷமாக நல்ல சிறப்பாக இருக்கக்கூடியதாக இருக்கும். ஆனால் இந்த கடகராசிக்கு சில பேர் வந்து சந்தேக குணம் நிறையா இருக்கும். கடகராசிக்கு இல்லைன்னு சொல்ற சந்தேக குணம். ஒருத்தனை முன்ன அனுப்பிட்டு பின்ன அவன் போகிறானா இல்லையான்னு போய் பாரு அப்படின்னு சொல்கிறாங்களே, அந்த மாதிரி அந்த சந்தேக குணம்ங்கிறது உண்டு. அவன் பண்ணிட்டானா இல்லையான்னு தெரியாது, அவன் வேறு ஏதாவது பண்ணியிருப்பான் அப்படின்லாம் அந்த சந்தேக குணம் அப்படிங்கிறது உண்டு. ஆன்மீகம் தான் உங்கள் மருந்து. ஆனால் ஆன்மீகம் சம்மந்தப்பட்டதில் உங்களுக்கு வந்து நிறைய நல்ல விஷயங்கள், சில விஷயங்கள்லாம் இருக்கும். ஸோ நல்ல விஷயங்கள்லாம் நடக்கும். கணவன் மனைவி ஒற்றுமை, திருமணம், மறுமணம் எல்லாமே நல்லபடியாக ஓரளவுக்கு சில விஷயங்கள்லாம் கொண்டு போகிறீங்க. விவாகரத்து சம்பந்தமானது, வாய்தா பிரச்சனைகள் சில விஷயங்கள்லாம் இருந்துட்டு தான் இருக்கும். சில பேருக்கு இந்த திருமண வாழ்க்கை சந்தோஷமாக சில பேருக்கு அமைஞ்சிரும். இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உடல் நலம் அப்படின்னு எடுத்துக்கும் போது மன அழுத்தம் அதிகமாக இருக்கும். சளி, மார்பு, நெஞ்செரிச்சல் இந்த மாதிரியான சில விஷயங்கள் இருக்கும். பித்தம், நரம்பியல் பிரச்சனைகள், லங்ஸு சம்பந்தமானது, குடிக்கிற பழக்கம் இருந்தது அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு கண்டிப்பாக உடல்நிலை பாதிப்பு இருக்கும். நான் சொல்கிறது எங்கள் மொழியில் சொல்லணும்னா சோமபானம்னு சொல்லலாம். உங்கள் மொழியில் குடிக்கிறதா இல்லை மதுவா, அது எது நீங்கள் நினச்சிக்கலுங்களோ அதை நீங்கள் எடுத்துக்கோங்க. அதை நீங்கள் கரெக்டாக பார்த்துக்கோங்க. நீரிழிவு நோய் சாத்தியம். ஸோ கண்டிப்பாக பார்த்துக்கோங்க. நீரிழிவு நோய் சாத்தியம். உங்களுக்கு இதெல்லாம் இருக்குது, கவனமாக நீங்கள் இருந்து கொள்ள வேண்டும். அதே போல் வந்து உங்களுக்கு அடுத்ததாக மாணவ மாணவிகள் படிப்பில் வந்து மனப்பாடம் செய்து நன்னா படிப்பாங்க, நல்லா படிப்பீங்க. உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் ஆசிரியரிடம் உடனே சந்தேகத்தை கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் குறைச்சிக்கோங்க, வேண்டாம். ஃப்ரெண்ட்ஸுக்காக நீங்கள் வந்து அவன் எழுத மாட்டான், எப்போ கொஞ்சம் எழுதி கொடுன்னா நீங்கள் உட்காந்து எழுதி கொடுத்துருவீங்க. அந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து பார்த்துக்கோங்க. நல்ல நண்பர்களும் இருக்காங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கணுங்கிற மாதிரி வச்சுக்கோங்க. ஸோ அதுதான் நல்லது. உற்சாகத்தை நிலையாக வைத்தால் எதையும் சாதிப்பீர்கள், அதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. உங்களுடைய பூர்வ ஜென்ம கர்மா என்ன தெரியுமா? பூர்வ ஜென்ம கர்மா உங்களுடையது என்ன தெரியுமா? தாயாருடன் கடுமையான சண்டை, பிரச்சனைகள். சில பேர் வந்து பார்த்திங்கன்னா அம்மாவை பிரிஞ்சிருந்து அம்மாவை சரியாக கவனிக்காமல் அம்மா காலமாகி இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருந்திருக்கும். பாசத்துக்கு பிரியாத வருத்தம், ரொம்ப வருத்தம், பிரச்சனைகள், இவை கடந்த பிறவியின் நிழல்கள் உங்களுக்கு. அதனால தான் இந்த ஜென்மத்தில் சில பேருக்கு அம்மாவையே சில பேர் அம்மானா என்னென்ன அவனுங்களுக்கு வந்து இந்த ஜென்மத்தில் நிறைய விஷயங்கள்லாம் சில பேர் இழந்திருப்பாங்க. சில பேருக்கு வந்து அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிறையா இருக்கும். அதனால தான் இப்பிறவிலேயே பாசமே வாழ்வின் நோக்கம், பாசமே வாழ்வின் நோக்கமாக இருக்குது. வேறு வழி இல்லை. போன ஜென்மத்தில் அந்த மாதிரிலாம் இருந்துருக்கு. சந்திர பகவானுக்கு திங்கக்கிழமைக்கு பாலாபிஷேகம் பண்ணுங்க, அன்னதானம் பண்ணுங்க. தாயுடன் அம்மா கூட எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சொல்லுங்கள். அம்மா கிட்ட சண்டை போடாதீங்க. திருக்கடையூர் அபிராமி அம்மன் கோவிலுக்கு போயிட்டு வாங்க. நவகிரகத்தில் இருக்கக்கூடிய சந்திர பகவானுக்கு அபிஷேகம் பண்ணுங்க. அதெல்லாம் நீங்கள் பண்ணினீங்கன்னா உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். அதிர்ஷ்ட நிறம் அப்படின்னு எடுத்துக்கும் போது வெண்மை நிறம், இள நீளம் எல்லாமே நல்லா இருக்கும். அதிர்ஷ்ட எண் 2. அதிர்ஷ்ட தினங்கள் அப்படின்னு எடுத்துக்கும் போது திங்கக்கிழமை, வியாழக்கிழமை, வெள்ளிக்கிழமை எல்லாம் உங்களுக்கு அதிர்ஷ்ட கிழமையாக இருக்கும். நீங்கள் எப்போதுமே உபாசன தெய்வமாக பாலா திரிபுர சுந்தரி எடுத்துக்கோங்க, இன்னும் நல்லா இருப்பீங்க. அதே போல் உங்களுக்கு நான் கடைசியாக சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஒரு மந்திரம் என்ன அப்படின்னு கேட்டால், ஓம் சோமாய நமஹா, ஓம் சோமாய நமஹா, ஓம் சோமாய நமஹா. இதை சொல்லுங்கள். உங்கள் வாழ்க்கையில் ஒரு தடவை சொல்கிறதில்ல, எவ்வளவு சொல்ல முடியுமோ சொல்லுங்கள். உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் வெற்றி பெறுங்க. வாழ்க வளமுடன்.